அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் வெற்றி கிடைக்கவில்லையா? தொடர் தோல்வி ஏற்படுகிறதா? இதை சரி செய்யக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன? சிம்மராசிக்காரர்கள் ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி இந்த பதிவை பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் வெற்றிக்கான வலுவான காரணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த கார்த்திகை மாதத்தில் மிகவும் சிறப்பாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த கார்த்திகை மாதத்தில் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்பது சனியின் வக்ர நிவர்த்தி, சூரியனின் நீச்ச நிவர்த்தி, புதனின் வக்ர நிவர்த்தி, புதன் பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி மற்றும் செவ்வாய் பெயர்ச்சி என கிரகநிலைகளில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பதால் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நுணுக்கமான நுட்பமான பல வெற்றிக்கான நல்ல வாய்ப்புகளை சந்திப்பதோடு மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்வில் வெற்றிக்கான மிக சிறப்பான காரணம் கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க போகிறது. எனவே இந்த தருணத்தை சிம்ம ராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும். அந்த வகையில் பார்க்கும் போது உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பகவான் விரயத்தில் அதிசாரமாக உச்சம் பெற்றிருந்த சூழலில் வக்ரம் பெற்று லாபத்தை நோக்கி நகர்கிறார். உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அஷ்டமத்தில் சனி வக்ர நிவர்த்தி பெறுகிறார். ராசியின் அதிபதியான சூரியனின் மைந்தனாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவது உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு சப்தமத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். மோட்சக்காரகரான கேது மிக வலுவாக ஜென்மத்தில் வலம் வருகிறார். நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பு உறுதியாகவே அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குவதால் இந்த தருணத்தை சரியாக நுட்பமாக நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது. ராசியின் அதிபதியான சூரியன் நீச்ச நிவர்த்தி பெற்று இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்து சுகஸ்தானத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருகிறார். ராசியின் ஆதர் நீச்ச நிவர்த்தி பெறுவதால் பல அதிரடியான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. ஆனால் அதே வேளையில் மிக கவனத்துடன் செயல்பட வேண்டும். ஏனென்றால் அர்த்தாஷ்டகஸ்தானம் என்பதால் அலைச்சலும் ஆரோக்கிய தொல்லையும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதுபோன்ற விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு தேவைப்படுகிறது. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் முற்பகுதியில் 3லும் பிற்பகுதியில் 4லும் நுழைகிறார். எனவே நன்மை நிறைவாக உண்டு. ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகரகரான புதனும் முற்பகுதியில் 3லும் பிற்பகுதியில் 4லும் நுழைகிறார். 4ஆம் இடத்தில் 4 கிரகநிலைகள் இந்த மாதத்தில் வலம் வரப் போகின்றன. இது அதிரடியான மாற்றத்திற்கு உறுதியாகவே அடித்தளமிடுகிறது. இந்த மாதத்தின் இறுதியில் மிக வலுவாக செவ்வாய் 4ல் இருந்து பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5ல் நுழைகிறாருங்க. செவ்வாயினுடைய அமைப்பு உறுதியாகவே மிக சிறப்பான நல்ல மாறுதலையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அற்புதமான வாய்ப்பை நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலுமே மாறி மாறி வலம் வரப் போகிறார். இப்படி சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் என்பது உறுதியாகவே இந்த தருணத்தில் தொடர் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வயதின் அடிப்படையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் உறுதியாகவே எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க போகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் சிம்மராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம் சிம்மராசிக்காரர்களுக்கு. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் பல அதிரடியான மாற்றம் நிச்சயம் உண்டு.
குடும்ப சூழலை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் பல கிரகநிலைகள் மிகவும் சாதகமான சூழலை உருவாக்குவதால் போதிய அளவிற்கு வருமானம் திருப்திகரமாக அமையும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் நீங்கி சிறப்பாக செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. சிறு சிறு காரிய தடைகள் கூட இந்த தருணத்தில் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. சொந்த வீடு வாங்குவதற்கான யோகம் இந்த தருணத்தில் சற்று கூடுதலாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருப்பதால் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான காரியங்கள் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது. அதே வேளையில் இந்த தருணத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருந்தால் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான சிரமங்களும் சிக்கல்களும் விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சனி பகவான் அஷ்டமத்தில் வக்ர நிவர்த்தி பெற்றாலும் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவானின் வக்ர நிவர்த்தி உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே ஜீவனக்காரகராக இருக்கக்கூடிய சனி பகவானின் வக்ர நிவர்த்தியால் ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவை எதிர்பார்க்கலாம். இந்த தருணத்தில் பணிச்சுமையும் அலைச்சலும் அதிகரித்தாலும் கூட ஆதாயம் நிச்சயமாக உண்டு. விருப்ப இடமாறுதல் உள்ளிட்ட பல நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான ஒத்துழைப்பு பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் என அனைவருடனும் கிடைப்பதால் சிறப்பான வளர்ச்சி நிச்சயம் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய விற்பனை நிலையம் திறத்தல் புதிதாக தொழில் துவங்குதல் தொழில் ரீதியாக புதிய அதிரடியான மாற்றங்களை மேற்கொள்ளுதல் போன்ற அனைத்துமே வெற்றிகரமாக அமையும். கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக அனுகூலமாக இந்த தருணத்தில் சுக்கிரன் வலம் வருகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் மிக எளிதில் உங்களை தேடி வரும். சுலபமாக இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் பல புதிய வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைப்பதோடு இரட்டிப்பு லாபத்தையும் பல மடங்கிலான தன லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கலைத்துறை ரீதியாக உங்களது திறமை எதுவாக இருந்தாலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தவறவிடாமல் இந்த தருணத்தை அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எவ்வளவு பெரிய காரிய தடை சிரமம் சிக்கல் என்று பல நெருக்கடிகள் இருந்தாலும் அரசியல் சார்ந்த பணிகளில் அவை அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக் கொடுப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நெருக்கடிகள் அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க போகிறது. ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல சந்தர்ப்பங்கள் உத்தியோகம் தொழில் ரீதியாக அமைவதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளிலும் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. உடல் நலத்தில் மட்டும் கூடுதல் கவனம் இருப்பது நல்லது. விவசாயம் சார்ந்த பணிகளில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்குவதால் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். சிம்மராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் விரைவாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உறுதியாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் சிம்மராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் முதல் 3 சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடும்.